ஆசைப்பட்டபடியே பிரம்மாண்டமா ராஷ்மிகா அவங்களுக்கும் விஜய் தேவரகொண்டா அவருக்கும் திருமணம் நடக்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இந்த திருமணத்தை அவங்களே அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அவங்களுடைய ரசிகர்களுக்கு இத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. பல வருட காதல் இன்னைக்கு நிஜமாக போகுது, இதுக்கு தானே நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னு ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே ஜோரா ஆரம்பிச்சாச்சு. இத்தனை நாட்களா தங்களோட திருமணம் குறித்து எதுவுமே பேசாம இருந்த இருவரும் இன்று காலை அதை அதிகாரப்பூர்வமா உறுதியும் செஞ்சிட்டாங்க. அத பார்த்த 2 பேரோட ரசிகர்களும் மகிழ்ச்சியோட அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவங்களும் காதலிக்க தொடங்கினதை அடுத்து அவங்களுக்கு வீட்டிலிருந்தும் சம்மதம் கிடைச்சது. அதை தொடர்ந்து கடந்த வருஷத்துல அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது. சிம்பிளா முடிஞ்சது. நிச்சயதார்த்தத்தை அடுத்துதான் இப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இந்த திருமணம் நடக்க இருக்கு. அவங்களோட திருமணம் தொடர்பா சமூக வலைதளங்கள்ல பத்திரிகை வெளியானப்ப கூட ஏதோ பொய் சொல்றாங்க போல, இவங்க 2 பேரும் இதை உறுதி செய்யலையேன்னு எல்லாரும் குழப்பத்துல இருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேருமே எங்களோட வாழ்க்கையில முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். எங்க குடும்பங்களோட ஆசீர்வாதங்களோட நானும் ராஷ்மிகாவும் 26ஆம் தேதி திருமணம் பண்ணிக்க போறோம். எங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயத்தை தொடங்குற இந்த நேரத்துல எங்களோட பயணத்தோட ஒரு பகுதியா இருந்த எல்லாருக்குமே இந்த மகிழ்ச்சியை கொண்டாடி இனிய நினைவுகளை உருவாக்க விரும்புறோம். உங்க வருகையும் ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் அர்த்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு விஜய் தேவரகொண்டா அவர் எழுதியிருந்தாரு. அதிகாரப்பூர்வமா இதைதான் முதல் முறையா சொல்லியிருக்காங்க. திருமண பத்திரிகை வெளியானதுமே மணமக்கள் அது தொடர்பா அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லலாம்னு நினைச்ச நேரத்துல அவங்களே சொல்லிட்டாங்க விரோஸ் அப்படின்னு சொல்லி. ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இவங்களை கூப்பிட்டு இருக்காங்க இல்லையா, அதே பேர்ல இவங்களோட திருமணத்தை பத்தியும் சொல்லி இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பல வருடமா காதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த காதல் எப்ப கை கூடும், அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மாதிரி பிரேக்கப் அப்படி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, உண்மையா அவங்க காதலிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல டேட்டிங் போயிருக்காங்க. சொல்ல போனா அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்ல வர வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆச்சு. முகத்தை மறைச்சிட்டு தான் வருவாங்க. அப்படி இருந்தும் 2 பேருமே ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசிக்கல. இன்ஸ்டாகிராம்லயோ எதுலயுமே அவங்க புகைப்படங்கள் பதிவிடல. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது 2 பேருமே சமூக வலைதளங்கள்ல அதிகாரப்பூர்வமா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா அவங்களுக்கு என்னதான் செய்தியாளர்கள், அதாவது அவங்கள ஏர்போர்ட்ல பார்க்கும்போது நிறைய பத்திரிகையாளர்கள் எல்லாம் புகைப்படங்கள் எடுக்க வருவாங்க. அந்த சமயத்துல அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாலுமே பதில் சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சொல்ல போனா அப்ப ரொம்பவே வெக்கத்தோட அவங்க போனாங்கன்னு கூட சொல்லலாம். இதுக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. எப்பவும் ரொம்ப பிரைவசியை எதிர்பார்க்கிற இவங்க முதல் முறையா அவங்களோட காதல் பத்தியும் திருமணம் பத்தியும் இப்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. எது எப்படியோ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்றாங்க. ஏன்னா ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜோடின்னு சொல்லலாம் இவங்க 2 பேருமே. படங்கள்ல பார்த்த மாதிரியே இப்ப நிஜத்திலேயே இவங்க ரியல் ஜோடி ஆக போறாங்க. அதனால ரசிகர்களும் சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.